So hey guys, welcome back on another Python tutorial video. இன்னைக்கு வந்து நம்ம வந்து லூப்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ லூப்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூப்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலையை, அதாவது சிம்பிளாக ஒரு கோட் கொடுக்குறீங்க. அந்த கோடை வந்து நீங்கள் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கோடை வந்து சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணணும். ஆனால் திருப்பி திருப்பி அந்த கோடையே யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து லூப் என்ற கான்செப்டை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒயில் லூப்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒயில் லூப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு கண்டிஷனோ ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க. அது வந்து ட்ரூ ஆகிற வரைக்கும் அந்த லூப்லேயே இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட். அதுக்கு பேர் தான் ஒயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தான் எக்ஸாம்பிளை பார்த்துடலாமா? நீங்கள் வந்து இப்போது 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். அதை வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழி இருக்குது. பிரிண்ட்டுக்குள்ளே 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவீங்க. 1 திருப்பி இதே காப்பி பண்ணி திருப்பி கொடுத்துட்டு இந்த மாதிரி 2 3ன்னு சொல்லிட்டு மாற்றுவீங்க. இது வந்து ரொம்ப கடுப்பான வேலை தானே இதுக்கு இதுமாரி பண்ணுறதுக்கு எதுக்கு நம்ம கோடிங் படிக்கணும்? ஓகேவா? இதை வந்து சிம்பிள் ஆக்கிறதுக்கு தான் என்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்தீங்களா வந்துச்சுல்ல 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து சிம்பிளாக ஆக்கிறதுக்கு தான் நமக்கு என்ன வழி இருக்குன்னா லூப்பிங் யூஸ் பண்ணுவோம். இது வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? ஓகே, நான் வந்து ஒயில்னு சொல்லிட்டு ஒரு பைத்தன் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து நான் I = 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். இப்போது while I இல்லை I less than or equal to 10. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, I வந்து அதுக்கு லெஸ் தென்னாவோ இல்லை அதுக்கு ஈக்குவலாகவோ ஆகிற வரைக்கும் இதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இங்கே ஏன் எரர் காட்டுதுன்னா, இங்கே நான் வந்து ஒரு கோலன் வைக்கணும். ஓகே, இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். அதை பிரிண்ட் I அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நான் இது வந்து அது 10 I வந்து 10 ஆகிற வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இது இப்போ வந்து ஓடாது. நான் வந்து இப்போ இதில் எந்த கால்குலேஷனுமே கொடுக்கல. இப்போ அந்த ஐயை வந்து நான் வந்து 10 வரைக்கும் ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒன்றும் இல்லை, I = I + 1. ஓகே, இப்போ நான் வந்து இப்படி கொடுத்துட்டேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஐயோட வேல்யூ வந்து 1 இருக்குது. புரியுதா? இப்போ இந்த ஐயோட வேல்யூ வந்து 1 இருக்குது. இப்போ இங்கே என்ன நடக்கும்னா, இந்த ஐ இருக்குல்ல, இந்த ஐ வந்து 1 இருக்குது ஏற்கனவே. இந்த ஐயோட இந்த 1 சேரும். சேர்ந்த உடனே திருப்பி இங்கே போகும். இப்போ இங்கே 2ன்னு ஆகிடும். இந்த இடத்துல 2ன்னு ஆன உடனே திருப்பி இங்கே வரும். இப்போ இது வந்து 10க்கு ஈக்குவலாக இல்லை. அப்போ என்ன பண்ணுன்னா, இந்த ஐயை வந்து பிரிண்ட் பண்ணும். அதாவது இப்போ 2ன்னு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா, திருப்பி இங்கே வரும். இது 3ன்னு மாறும். 3ன்னு மாறினோடனே இங்கே போகும். இப்போ இங்கே 3 இருக்குது. ஒயில்குள்ளே வரும். இது 10க்கு ஈக்குவலாக இல்லை. உடனே பிரிண்ட் பண்ணும். திருப்பி அதே மாதிரியே திருப்பி 10 ஆகிற வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குல்ல, அதான் லூப்பிங்னு சொல்லுவோம். இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்களா என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. 1லேருந்து 10 வரைக்கும் அழகாக பிரிண்ட் பண்ணிடுச்சது. இதுதான் லூப்பிங். இது வந்து சும்மா ஒரு ஜென்ரல் கான்செப்ட் தான். இப்போ நான் வந்து இப்போ நெஸ்டட் ஒயில் லூப்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ வந்து இது எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நெஸ்டட் ஒயில் லூப்னா என்ன? இப்போ நீங்கள் வந்து நெஸ்டட்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு லூப் கொடுக்குறீங்க. அந்த லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இருக்குது. அதுக்கு பேர் தான் நெஸ்டட் ஒயில் லூப். இப்போ வந்து நான் வந்து வேர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். வேர் 2 = 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். இப்போ while வேர் 1 less than or equal to 5. அப்போ முன்ன சொல்லியிருந்தால அதே தான், ஒன்றும் இல்லை. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, பிரிண்ட்குள்ளே இப்போ என் சேனல் இருக்குல்ல, அந்த சேனல் வந்து சேனல் நேம் வந்து 5 தடவை பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறேன். பக்கத்தில் வந்து வித் DJ லேர்ன் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஃபஸ்ட்டு வைபிள் பிரிண்ட். ஓகே,
லேர்ன் பைத்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். நீங்கள் உங்கள் கொண்டு வச்சு எண்ட் ஈக்குவல் டு எம்டி கொடுத்துறேன். இது ஏன் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்னோட முன்னாடி வீடியோ பார்த்துட்டீங்கன்னா தெரியும். எஸ்கேப் சீக்வன்ஸ் சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து எண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த லைன் பிரிண்ட் வைக்க போகிறோம், அதை வந்து இது கூட சேர்த்து வைக்கும். அதாவது தனி லைனாக நம்ம பிரிண்ட் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் லைனில் தான் பிரிண்ட் ஆகும். இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னா இது இந்த எண்ட் என்ன பண்ணணும், எண்ட் ஈக்குவல் எம்டி கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் லைனில் இருக்கிறது வந்து அதாவது நெக்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது இது சேர்த்துரும். அதுக்கு நம்ம எண்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் வந்து இதுக்குள்ள ஒரு வைல் கொடுக்குறேன். வைல் சாரி வேர் டு less than or equal to 2 கொடுத்துறேன். இப்போ வந்து 2 ஏன் கொடுக்குறேன்னா இப்போ லேர்ன் வித் டிஜே சொல்லிட்டு ரெண்டு டைம் வர மாதிரி ஒரு டைம் கொடுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு புரியணும் 2 டைம்ஸ் கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காலம் வச்சுட்டு இங்கே பிரிண்ட் கொடுத்துலாம். பிரிண்ட் இப்போ என்ன பண்ணணும்னா இது லேர்ன் பைத்தான் சொல்லிட்டு 5 தடவை லைன் பை லைனாக வரணும். அந்த லைன் பை லைனாக வந்து அது பக்கத்துலையும் அதே லைன்லேயே வித் டிஜே சேர்ந்து வரணும். இது நடக்குதா பார்க்கலாமா? ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம இதுக்கான கால்குலேஷனையும் கொடுக்கணும்ல, அது கொடுத்துலாம். where 2 equal to 2 plus ஓகே இதுக்கான இதான் முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து இந்த இடத்துல கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டேப் வச்சு இதுக்கு ஈக்குவலாக கொடுத்தோம்னா அது வந்து எடுத்துக்காது, இண்டெக்ஷன் எரர் வரும். நம்ம வந்து இதுக்கு நேரம் தான் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த வயல் வந்து இதோட முடிஞ்சு போச்சு. புரியுங்களா? இந்த வயலோடது இதோட முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கான இது கொடுக்குறோம்ல, அப்போ இது வந்து எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நேரம் கொடுக்கணும். 1 equal to 1 plus 1 இல்லை, நம்ம 1 தான் கொடுக்கணும். இங்கே 1 தான் கொடுக்கணும். 2 கொடுத்துட்டேன். ஓகே இப்போ ரன் பண்ணி பார்த்துலாமா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா? சேம் லைன் இங்கே வந்து அதாவது இதையும் சேர்த்து இங்கே வந்துடுச்சு. லேர்ன் பைத்தான் வித் டிஜே இங்கே ஸ்பேஸ் விடாமல் அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டு சேவ் கொடுத்துடலாம். ஓகே அது பிரச்சனை இல்லை. இப்போ லேர்ன் பைத்தான் சொல்லிட்டு 5 தடவை வந்துச்சு. இங்கே ஒரு தடவை மட்டும்தான் வித் டிஜேன்றது சேர்ந்து வந்திருக்கு. புரியுதா என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு? அதுவும் ஒரு டைம் மட்டும்தான் வந்திருக்கு. நான் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா 2 டைம் சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ என்ன மிஸ்டேக் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஓகே நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இங்கே வேர் 2 கொடுத்துருக்கோம்ல, அதை நம்ம வந்து இங்கே கொடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக எங்கே கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இந்த வைல் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, இந்த வைலுக்கு முன்னாடி கொடுத்துருக்கணும். அது இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போது நேராக இங்கே இருக்கா, இந்த வேரை வந்து பார்க்கும். அதாவது இந்த வேரியபிளை பார்க்கும். இந்த வேரியபிள் வந்து 1ன்னு டிக்ளேர் ஆகிருக்கு. இது என்ன பண்ணுன்னா இது 5 அப்படின்னு மாறுற வரைக்கும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்குமா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை. உடனே இது என்ன பண்ணுன்னா இங்கே போகும், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். இந்த வேருக்கு வருதா, இது உடனே 2 ஆகுதா, 2 ஆன உடனே இதை பிரிண்ட் பண்ணும். இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்க்காதது, அது பார்க்காதெல்லாம் பார்க்கும். ஏன் ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் பார்த்துருக்கு. ஏன் அப்படின்னா ரெண்டாவது டைம் வந்து இது வந்து 2 ஆகிடுச்சு, இங்கே வந்து 2 ஆகி சேவ் ஆகிடுச்சு. அதனால் இது என்ன பண்ணுன்னா அதை அப்படியே விட்டுட்டு நேராக அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா 2க்கு ஈக்குவல் ஆகிடுச்சுல்ல அது. அதனால் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வந்து கட் பண்ணி இங்கே போட்டிருக்கேன். இங்கே போட்டோடனே இப்போ பார்க்கலாமா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாத்துலேயுமே கலந்து வந்திருக்கு பாருங்க. லேர்ன் பைத்தான் வித் டிஜே லேர்ன் பைத்தான் வித் டிஜே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே இப்போ கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். லேர்ன் பைத்தான் வித் டிஜேன்னு எல்லாத்துக்கூடயும் மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ இது வந்து எனக்கு லைன் பை லைனாக பிரிண்ட் ஆகணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வைல் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிரிண்ட்டு ஒரு எம்டி பிரிண்ட்டை வந்து எம்டியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ண வைக்கிறேன்.
இங்கே இருக்க எண்ட் எல்லாம் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ ரன் பண்ணால் பார்த்தீங்களா என்ன நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு. புரியுதா என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து இங்கே வந்து 2ன்றதை மாற்றிட்டு 3 கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். இப்போ புரியுதில்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. less than or equal to 3. ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு, புரியலைன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. நாளைக்கு வந்து ஃபார் லூப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பைத்தான் கோடிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. பாய் கைஸ்.